தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணாமலை வாயை திறந்தா பொய் பேசுறாரு. எப்போ பார்த்தாலும் அவர் பேசுறதே பொய் தான். அதனால அவரையெல்லாம் ஒரு தலைவராக நம்ப முடியாது. அவர் திமுகவை பற்றியோ திமுக ஆட்சியை பற்றியோ பேசுவதற்கு எந்த யோகிதையும் இல்லை, தகுதியும் இல்லை. இது மாநில அரசு செய்கிற திட்டம். இந்த திட்டத்திற்கு அண்ணாமலை சொல்லுகிறார் ஒன்றிய அரசு கொடுப்பதாக. ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு எதுவும் கொடுப்பதில்லை. இவ்வளவு பெரிய தொகையை ஆண்டுக்கு 4000 கோடி 4500 கோடியை கொடுக்கிற மாநில அரசு அண்ணாமலை சொல்லுவது போல் மோடி பெயர் வைக்க முடியுமா? ஒன்றிய அரசு பெயர் வைக்க முடியுமா? ஜனசங்கம் என்கிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். போனியாகாத காரணத்தால் 1980 பிப்ரவரி மாசத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார்கள். மோடியுடைய பொய் வாக்குறுதிகள் அடங்குவதற்கு 60 நாட்கள் தான் இருக்கிறது. தேர்தல் முடிவு தெளிவாக இருக்கும். விதைப்பது தமிழ்நாடு, அறுவடை செய்வது வடமாநிலம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இன்றைக்கு நிதியமைச்சர் அவர்கள் தெளிவாக அதை எடுத்து சொல்லுகிறார்கள். 59% நிதியை ஒன்றிய அரசு நடத்துவதற்கு வேண்டும் என்று கூறி அவர்கள் கொடுக்காமல் யாருக்கு விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அதிகாரிகளே தலைவராக இருக்கக்கூடியவரே பணம் வாங்கினதா சொல்லி ஒரு வழக்கு இருக்கிறது இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் தான். இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்த எடப்பாடி பழனிசாமி. அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் பாதிக்கின்ற பொழுது மழை வெள்ளம் பாதித்து தமிழ்நாடு முழுவதும் சுமார் 32 லட்சம் குடும்பங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோயில் உட்பட அனைத்து 9 மாவட்டங்களில் மக்கள் வெள்ளத்தில் பாதித்த பொழுது பார்வையிட வராத ஒரு பிரதமர் தேர்தலுக்காக 5 முறை தமிழ்நாட்டில் சுற்றி கொண்டிருக்கிறார். அவர் பேசும்போது சொல்லுகிறார், தமிழக மக்களுக்கு நேரடியாக ஒன்றிய அரசு நிதி கொடுக்கிறது என்கிறார். இவர் பிரதமராக வந்ததும் சொன்ன வாக்குறுதி, இனிமேல் கேஸ் சிலிண்டர்களுக்கு நேரடியாக மானியம் வங்கி கணக்கில் அந்தந்த குடும்பங்களுக்கு வரும் என்று சொன்னார். இதுவரை இந்தியாவில் எந்த பெண்களுக்கும் எந்த குடும்பத்திற்கும் இதுவரை கேஸ் மானியம் கொடுக்கவில்லை. பெட்ரோல், டீசல், விவசாய உரங்களுக்கெல்லாம் மானியம் நேரடியாக கொடுப்பேன் என்று சொன்னார் பிரதமர் அவர்கள். ஆனால் இங்க இருக்கிற நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு குடிமகனாவது பெட்ரோல் பங்கில் டீசல், பெட்ரோல் அடிக்கிற பொழுது வங்கி கணக்கை வாங்கி கொண்டு யாராவது ஒருவருக்காவது வங்கியில் இதுவரை மானியம் வந்திருக்கிறதா? இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் போன்ற 4 எண்ணெய் நிறுவனங்கள் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது மக்களுக்காக. ஆனால் பிஜேபி அரசு வந்த பிறகு அத்துணை எண்ணெய் நிறுவனங்களையும் தனியார் லாப நோக்கோடு நடத்துகிற வியாபார நிறுவனமாக மாற்றி ஒன்றிய அரசு திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இருந்த பொழுதும் சுதந்திரம் வாங்கியதிலிருந்து பெட்ரோல் டீசலுக்கு கச்சா எண்ணெய் விலை ஏறினால் மானியம் கொடுத்து வந்தது. அந்த மானியம் கொடுத்து வந்ததை நிறுத்திவிட்டு நேரடியாக மக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே ஒழிய எந்த மக்களுக்கும் கொடுக்கவில்லை. அந்த மானியமாக நிறுத்தியதன் மூலமாக ஆண்டுக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வருமானம் அதிகரித்துள்ளது. விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் முந்தைய காங்கிரஸ் அரசில் கொண்டு வந்த பொழுது 75% ஒன்றிய அரசும் 23% மாநில அரசும் 2% விவசாயிகளும் கட்டினால் போதும். புயல் வந்தால், மழை வெள்ளம் பாதித்தால், காய்ந்து விட்டால், மழை இல்லாத பொழுது பாதித்தால் அந்த விவசாயிகளுக்கு 100 மடங்கு பணம், இன்சூரன்ஸ் தொகை, பயிர் காப்பீட்டு தொகை கிடைக்கும். ஆனால் இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் மாற்றி அமைத்த அந்த திட்டத்தை 23% தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறது. தமிழ்நாடு அரசை போல் மாநில அரசுகள் எல்லாம் 75% அந்த இன்சூரன்ஸ் திட்டத்துக்கு கொடுக்கிறது. 2% விவசாயிகள் கொடுக்கிறார்கள். அதனால் இவ்வளவு பெரிய தொகையை ஆண்டுக்கு 4000 கோடி 4500 கோடியை கொடுக்கிற மாநில அரசு அண்ணாமலை சொல்லுவது போல் மோடி பெயர் வைக்க முடியுமா? ஒன்றிய அரசு பெயர் வைக்க முடியுமா? வீடு கட்டுகிற திட்டத்திற்கு 2,70,000 71,000, அதுல 2,10,000 மாநில அரசுடைய நிதி, வெறும் 61,000 ஒன்றிய அரசு நிதி.
இப்பொழுது அந்த நிதியை மாற்றி 3,50,000 ரூபாய்க்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக 6 ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு இந்த ஆண்டு 3,500 கோடி 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மாநில அரசு செய்கிற திட்டம். இந்த திட்டத்திற்கு அண்ணாமலை சொல்லுகிறார் ஒன்றிய அரசு கொடுப்பதாக. ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு எதுவும் கொடுப்பதில்லை. மக்களை ஏமாற்றிவிட்டு தமிழ்நாட்டில் பூமியை தொடுவதை போல் புரிந்து கோயில் கோயிலாக செல்கிற மோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். பிஜேபிக்கு இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர்கள் அரசியல் கட்சி. ஜனசங்கம் என்கிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். போனியாகாத காரணத்தால் 1980 பிப்ரவரி மாசத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார்கள். அந்த கட்சிக்கும் இந்துக்கும் என்ன சம்பந்தம்? மதத்தின் பெயரை சொன்னால்தான், கோயில் பெயரை சொன்னால்தான் மக்கள் வாக்களிப்பார் என்கிற அடிப்படையில் இந்தியாவிலேயே மதத்துக்காக ஒரு கட்சி நடத்துகிற ஒரே கட்சி பிஜேபி தான். 17 மதத்தை சேர்ந்த மக்கள் வாழுகிற நாடு. அத்தனை பேருக்கும் கோயில் இருக்கிறது. நீங்கள் எல்லா கோயிலுக்கும் சென்று வாருங்கள். எல்லா மத தலைவரும் மதங்களும் ஒரு பிரதமராக நடுநிலையோடு இருக்க வேண்டும். ஒரு மதத்திற்காக செயல்படுவதாக பொய்யான வாக்குறுதியை கொடுக்கிற மோடியுடைய பொய் வாக்குறுதிகள் அடங்குவதற்கு 60 நாட்கள் தான் இருக்கிறது. தேர்தல் முடிவு தெளிவாக இருக்கும் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எந்த கட்சி தலைவர் வாக்களித்தும் எந்த கட்சியும் ஜெயிப்பதில்லை. மோடி அவர்களுடைய ஆட்சியில தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை 1.5 லட்சம் கோடி வருஷத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியதுக்கு 1,20,000 கோடி வரை தான் வந்திருக்கு. 30,000 கோடி ரூபாய் இன்னும் பாக்கி வச்சிருக்காங்க. அந்த 30,000 கோடி ரூபாயை கொடுங்கள் என்று கேட்டால் நாங்கள் வளர்ந்த மாநிலத்துக்கு குறைவாக கொடுக்கிறோம், வளராத மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறோம். விதைப்பது தமிழ்நாடு, அறுவடை செய்வது வட மாநிலம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இன்றைக்கு நிதியமைச்சர் அவர்கள் தெளிவாக அதை எடுத்து சொல்லுகிறார்கள். 41% மாநிலங்களுக்கு பங்கி கொடுக்கிறார்கள். கொடுக்கிற பொழுது கிழக்கு மாநிலங்களுக்கு 25.40%, மேற்கு மாநிலங்களுக்கு 10.10%, மத்திய மாநிலங்களுக்கு 30.30%, வடக்கு மாநிலங்களுக்கு 9.75%, தென் மாநிலங்களுக்கு 15.8%. இந்த 41% கொடுத்துட்டு 59% நிதியை ஒன்றிய அரசு நடத்துவதற்கு வேண்டும் என்று கூறி அவர்கள் கொடுக்காமல் யாருக்கு விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 100 ரூபா நம்ம கொடுத்தா, வரியா கொடுத்தோம்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது 29 ரூபா 70 பைசா. உத்தரப்பிரதேசத்துக்கு 100 ரூபா கட்டுற வரி பணத்துக்கு அவங்களுக்கு திருப்பி ஒன்றிய அரசு கொடுக்கறது 333 ரூபா 20 பைசா. ராஜஸ்தான் மாநிலத்துக்கு 100 ரூபா கொடுத்தா 154 ரூபா 1 ரூபா கொடுக்குறாங்க. மத்திய பிரதேசத்துக்கு 100 ரூபா கொடுத்தா 279 ரூபா திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறாங்க மாநில வளர்ச்சிக்காக. அதே மாதிரி சத்தீஸ்கர்ல 100 ரூபா வரி கொடுத்தா 282 ரூபா கொடுக்குறாங்க. ஜார்க்கண்டுக்கு 100 ரூபா கொடுத்தா 303 ரூபா திருப்பி கொடுக்குறாங்க. பீகார் மாநிலத்துக்கு 100 ரூபா கொடுத்தா 922 ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் 100 ரூபாய்க்கு 29 ரூபா கொடுக்குறாங்க. 71 ரூபாய ஒன்றிய அரசே வச்சுக்குது. அதனால தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் இவ்வளவு கொடுத்துருக்கோம். 362 கோடி வரைக்கும் மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 32 லட்சம் குடும்பங்களுக்கு 6,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஒரு பைசா கூட கொடுக்காத பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கணும். தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணாமலை வாயை திறந்தா பொய் பேசுறாரு. எப்ப பார்த்தாலும் அவர் பேசுறதே பொய் தான். அதனால அவரையெல்லாம் ஒரு தலைவரா நம்ப முடியாது. அவர் திமுகவை பற்றியோ திமுக ஆட்சியை பற்றியோ பேசுவதற்கு எந்த யோகிதையும் இல்லை, தகுதியும் இல்லை. அவர் சொல்றார், அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க இன்னைக்கு போதை ஒழிப்பு திட்டம் அவரும் சொல்றாரு, எடப்பாடி அதுக்கு எதிர்த்து போறார்கள். நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில 2018 போதை இதுல குட்கா, விஜயபாஸ்கர் மருத்துவத்துறை அமைச்சர் குட்கா விற்கிறதுல அவரும் பணம் வாங்கினார். அந்த விற்கிறவங்க கிட்ட டிஜிபி வாங்கினார், டிஐஜி வாங்கினார், ஐஜி வாங்கினார், இன்ஸ்பெக்டர் வாங்கினார், போலீஸ்காரர் வாங்கினாங்க. எல்லாருமே வாங்கின அத்தனை பேர் வீட்டுக்கும் போய் அமலாக்கத்துறை ரைடு பண்ணுச்சு, இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணுச்சு, சிபிஐ ரைடு பண்ணுச்சு. ஆட்சியில் இருக்கும் போதே பண்ணி எல்லாருக்கிட்டவும் அந்த எல்லா வீட்டுகள் இருந்தும் ஆவணங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டு இப்ப சிபிஐ வழக்கு போட்டிருக்கு. கவர்னர் அனுமதி கொடுக்காம வச்சிருந்தாரு, இப்ப அனுமதி கொடுத்திருக்காரு. காவல்துறையினர் அதிகாரிகளே தலைவராக இருக்கக்கூடியவரே பணம் வாங்கினதா சொல்லி ஒரு வழக்கு இருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான். இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்த எடப்பாடி பழனிசாமி
இந்த அரசை பார்த்து போதைப் பொருள் தடுக்கவில்லை என்று சொல்லுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, யோகியதையும் கிடையாது, அவருக்கு அந்த உரிமையே கிடையாது. இன்னைக்கு யார் செய்யணும்? அது ஒன்றிய அரசு. குஜராத்ல காட்லா போர்ட், குஜராத் போர்ட், கொச்சி போர்ட், காலிக்கட்ல எல்லா இடத்துலையும் சேர்த்து 92,000 கோடி ரூபாய்க்கு போன வருஷம் மட்டும் போதைப் பொருளை கொண்டு வந்திருக்கிறாங்களே வெளிநாட்டில இருந்து. அதை கொண்டு வந்தது யார்? யாருக்காக வந்தது? யார் அனுப்புனாங்க? எந்த நாட்டில இருந்து வந்தது? ஏதாவது ஒரு தகவல் இது வரைக்கும் ஒன்றிய அரசு சொல்லியிருக்கா? அது அதானியோட போர்ட்ல தான் வந்திருக்கு எல்லா இடத்துலயும். அப்ப அதானிக்கு அதுக்கு என்ன தொடர்பு? அது எதுவுமே ஒன்றிய அரசு சொல்லவே இல்லை. இந்த போதைப் பொருள்கள், வெளிநாட்டிலிருந்து வருகிற போதைப் பொருள்கள் இந்தியாவில் வருவதற்கு முழு காரணம் ஒன்றிய அரசுடைய உதவியால் தான். அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு போதைப் பொருளை தடுக்கவில்லை என்றால் மாநில அரசு மீது குற்றம் சொல்லுவதற்கு அவங்களுக்கு என்ன யோகிதை இருக்கிறது, தகுதி இருக்கிறது? இதை தடுப்பதற்கு கையாளாகாத மோடி அரசு, அந்த துறையை வகிக்கிற அமைச்சர் தான் சொல்ல வேண்டும். மோடி தான் இதுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இந்தியாவை பத்தி அவர் கவலைப்படுறதில்லை, எல்லா இடத்துக்கும் போறாரு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற கடைக்கோடி மக்கள், எந்த மக்களுக்காவது இவரால் என்ன நடந்திருக்கு? இப்போ புதுசா விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அந்த விஸ்வகர்மா திட்டத்துல யோசிச்சு பாருங்க, கூலி வேலைக்கு போற மக்கள், அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி நிலையில் இருக்கிற மக்களுடைய சதவீதம் தான் 70%. 15% தான் வசதி படைத்த பணக்காரர்கள், வருமான வரி கட்டுறவங்க எல்லாரும். இன்னொரு 15% நடுத்தர குடும்பமா இருக்கிறவங்க. இப்படிப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் மானியத்தோட வட்டி இல்லாத கடன் கொடுக்குற அவங்க குலத்தொழில உங்க குழந்தைகளை செய்ய வைங்கன்னு சொல்றாரு. இந்த பிரதமர் நமக்கு தேவையா என்பதை எல்லாருமே நாட்டு மக்கள் உணரணும். பார்பர் ஷாப் வச்சிருக்கோம், பார்பர் ஷாப் செய்யணும், உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தில் இருக்கக்கூடிய மோடியுடைய ஆட்சி வேண்டுமா வேண்டாமா? மக்களுக்கு தான் முடிவெடுக்கணும்.